வருஷம் வந்து 2004 2004 ஒரு டிசம்பர் மாதம், ஐ திங்க் 7th நினைக்கிறேன். ட்ரிவாண்ட்ரத்தில் காலையில் ஒரு 6 மணி இருக்கும். ஆரிய நிவாஸ் அப்படிங்கிறது அந்த ஹோட்டலோட பேர். அந்த ஹோட்டலில் தான் நான் தங்கியிருந்தேன். அந்த ஹோட்டலுக்கு என்னோடய ஆர்டிஸ்ட்டை வர சொல்லி என்னோடய ஹீரோவுக்கு அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி என்றைக்குமே நான் செய்யாத ஒரு வேலையை பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்தது. ஏன்னா நான் நினச்ச மாதிரி அந்த கேரக்டருக்கு அந்த முகம் இருக்கணும். டக்குன்னு வந்து மேக்கப் மேன் வரல, யாருமே வரல. 6:30 மணிக்குள்ளே சன்ரைஸில் ஒரு ஷாட் எடுக்கணும். எல்லாமே லேட் ஆகிடுது. ஸோ அந்த ஹீரோவுக்கு வந்து கிடுகிடுன்னு கத்திரிக்கோளை நாங்களே ஹோட்டல்லேருந்து வாங்கி நான் ஹேர் கட் பண்ணி மேக்கப் போட்ட ஒரே ஹீரோ ராம் சரவணன். இதோ நினைக்கிறான். சின்ன குழந்தையா என்னோட படத்தில் தக்கையும் நான் கண்களில் நடித்த குழந்தை இது. இதை விட எனக்கு ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்ல பையன், வெரி வெரி சின்சியர் பாய். ஐ எம் ஹியர் ஃபார் ஹிம் பிகாஸ் ஆஃப் ஹிம். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப நல்ல பையன். அது எவ்வளோ சின்ன குழந்தை அந்த படத்தில் நடிக்கிறதுக்குன்னா பார்த்தா அவன் ரொம்ப சிட்டி லுக்கில் இருந்தான். சென்னையிலேருந்து அன்னைக்கு காலையில் தான் வந்திருந்தான். ஸோ நான் ஷூட் பண்ணி ஆகணும். தலை வந்து ரொம்ப ஸ்டைலாக இருக்குது. ஸோ இந்த ஹேர் கட்டோட கிராமத்து பையன் மாதிரி அவனை ஷூட் பண்ண முடியாது. அதனால அவங்க அம்மா கிட்ட சொல்லி எப்படியாவது அவனுக்கு வந்து தலையெல்லாம் மாற்றி கட் பண்ணணும், ஹேர் கட் பண்ணணுன்னா. சின்ன குழந்தை அவன், ஐ திங்க் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ ஏதோ படிச்சுட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தலையெல்லாம் கட் பண்ண முடியாது அங்கிள் அப்படின்ட்டான். எனக்கு அவன் நல்லா நடிப்பான் வேறு. அவன் இவ்வளோ நல்லா அப்படி பதில் பேசுகிற மாதிரியே நடிப்பான். அதெல்லாம் நீ பண்ணி தான் ஆகணுன்னா ஒத்துக்க மாட்டேன்ட்டான். அப்புறம் எனக்கு அவனுக்கும் ஒரு டீலிங் வந்தது. என்னன்னாக்கா பைக்கு ஓட்டுறதுக்கு அம்மா அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க அங்கிள். 1வது படிக்கிறான். இப்போ இங்கே இருக்குது பைக். இந்த பைக் எனக்கு ஒரு ரவுண்டு அம்மாட்ட பர்மிஷன் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் தலையை என்ன வேணால் வெட்டிங்கன்னா. நீ முதல்ல தலையை வெட்டி ஷார்ட் எடுத்துக்கலாம், சன்ரைஸ் ஷார்ட்டை. நான் நினச்சிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லி நீ பைக்கில் போகிறதுக்குன்னு. அன்றைக்கே ஒரு வயசில் 1வது படிக்கும்போதே பைக் ஓட்டின பையன். அவன் வந்து ஹீரோவாக வருவாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவன் ஹீரோவாக வந்ததில் என்னை விட சந்தோஷப்படுறவங்க யாருமே கிடையாது. வெரி வெரி ஹாப்பி சார். அந்த படத்துக்கு வந்து எனக்கு தேசிய விருது கிடைச்சிது. எனக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த ஒரே ஹீரோ இவன் தான். நான் எத்தனையோ ஹீரோ அறிமுகப்படுத்திருக்கலாம். வெரி வெரி ஹாப்பி. அந்த டக்கையின் மீது 4 கண்கள்ங்கிற படத்துக்காக அவன் ராம் சரணுக்காக தான் வந்தேன் நான் இங்கே. என்ன சொல்கிறது, அந்த ஏகுஜே கெலியோட போஸ் அது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. டேரக்டர் அதை தெரிஞ்சு எடுத்தாரா, ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் தெரிஞ்சு எடுத்தாரான்னு தெரியல. நீங்கள் எத்தனையோ படம் பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி 2 ஹீரோயினோட ஃபேஸு ப்ரொஃபைலில் இருக்கிற மாதிரி இது வந்து ரொம்ப ஃபேமஸ் போஸ். கமலஹாசன் ஒரு அத்தியும் ஏகுஜே கெலியில் இருக்கும். அதே போஸ்டில் எடுத்திருக்காங்க. கமலஹாசன் அவர்கள் அளவுக்கு ராம் சரவணன் வரணும். அதுதான் என்னோடய ஆசை, என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த டைரக்டர் வந்து பொம்மலாட்டம் படத்தில் ஒர்க் பண்ணவர் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டபோது அவர் பேர் என்னன்னு கேட்டேன். திரு ஜே பாஸ்கர்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, அவரோட திருன்னே ஒரு டைரக்டர் இருக்காரு, இவர் திரு ஜே பாஸ்கர்னே பேர் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மரியாதைக்காக நான் திரு சேர்த்து சொல்கிறேன் சார்னு அவர் டைரக்டர் பேரை கூட ரொம்ப மரியாதையாக திரு சேர்த்து தான் சொன்னார் என்கிட்ட. பாஸ்கர் அவர்களுக்கு ரொம்ப என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பாரதிராஜா அவரோட பட்டறையிலேருந்து வந்தவர், அவரோட பேரை காப்பாற்றுங்க. இந்த படம் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான சான்று என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே நம்மக்கிட்ட இருக்கிற கதை நல்ல கதைங்கிற நம்பிக்கை இருக்கும். எவ்வளோ நம்பிக்கை இருந்தாலும் எத்தனை பேர் நம்மளே நம்ம கதையை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் டைரக்ட் பண்ணும்போது. அந்த ஒரே ஒரு விஷயம் போதும், இந்த தேன் மிட்டாயை வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். வெற்றி பெறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். என்னை கூப்பிட்டதுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி டீம். ஏசு ஃபுல்லாக இருக்குது, அது வாய்ப்பு இல்லை. அது மாதிரி இங்கே ஸ்டேஜில் சரியாக மாதிரி நிறைய கூட்டம், மக்களோட கூட்டம் நீங்கள் மேடம் மாதிரி அதுவும் நிறைஞ்சிருக்கு. நிறைய இசை வெளியிடாக போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி என்னை யாரும் அழைச்சிருக்கேன். ஒரு 10 மணிக்கு கேட்பாங்க, சார் அந்த டேட்டில் இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸு சர்ச்சனில் இருக்கலாம், 10 பேரை போட்டுக்கலாமா அவங்க. சரி போட்டுங்க சார் சொல்லிடுவோம். ஒரு 2 நாள் முடித்து ஞாபகப்படுத்துவாங்க. இப்படி தான் போய் பழக்கம். அன்றைக்கி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி விஜயகுமார் சார் எந்த ஏரியாவில் இருக்கிய, என்ன விஷயம் சொல்லுங்கள், எந்த ஏரியாவில் இருக்கிய, படம் தெரியாதான் நல்லதாக போச்சு, என்ன சார் சொல் எங்கே இருக்கீங்கன்னாப்பா சரவண
டீ சாப்பிட்டுருக்கேன், ரொம்ப நல்லதாக போச்சு. அப்படியே ஆப்போசிட்டில் வாங்க என்ன மேடம் நீங்கள் காட்டில் ஆடியோ ஹால் அங்கே ஆடியோ ரிலேஷனுக்கு வந்துருக்கோங்க. என்ன சார் பிடிச்சிருக்கேன் சார் புரியாத இருக்கே வாங்கினா நீங்கள் புரியாத தான் வந்துடுது. அப்படியே யோசித்தேன் சார், சின்ன படத்தில் கூட்டு வந்துருவீங்களா சார்? சார் யோசிக்கிறேன். சரி வேறு ஒரு வழி இல்லை, ஒரு வழியிலேயே வந்து ஆடியோவில் கலந்துட்டு ஒரே ஆடியோ சீரி தான். நாடோட பேர் ஆகிட்ட அப்புறம் ராஜன் சார் சினிமா அளவில் துணிச்சல் அப்படின்னா நான் சொல்கிற முதல் ஆள் ராஜன் சார் தான். யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டார். பள்ளத்தில் இறங்கிடுவார், வாங்கடான்னு வந்து பாருப்பார், மோதி பார்ப்பார். அந்த துணிச்சல் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த துணிச்சல் எப்படி வருதுன்னா, சினிமா உண்மை நேசிக்கிறவங்க அந்த துணிச்சல் வரும். கூட நேசிக்கிறவனுக்கு சினிமா அனுபவிக்கிறவனுக்கும் அந்த துணிச்சல் வராது, அனுப்பிச்சு போயிடுவான். சினிமா உண்மை நேசிக்கிறவங்க அந்த துணிச்சல் வரும். அந்த துணிச்சல் காரணம் அவருடைய உண்மையான சினிமா நேசிப்பு தான். அப்புறம் ராஜேஷ் சார் பேசும்போது ஒன்று தெளிவாக போச்சு நம்மளுக்கு. இன்றைக்கி அவர் பேசும்போது ஒன்று கற்றுக்கிட்டேன். உடனே நான் ஏதாவது ஸ்கூல் ஆரம்பிக்கணும். சுற்றி பாம்பு கொத்திருக்குங்க. எங்கே பொருள் இடம் இருக்கு, பொருளை விஷத்தை இறக்குறதுக்கு வயிற்றுல போனால் அவனுக்கு சூட் பண்ணுவான். எங்கே போய் தவிச்சு கிடந்தேன். இப்போ தான் ராஜேஷ் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல ஸ்கூல், அதுவும் வந்து எல்கேஜி யூகேஜி இருக்கிற மாதிரி ஸ்கூலில் ஆரம்பிச்சு பசங்களும் பாடம் நடத்த அந்த விஷம்லாம் இங்கே இறங்கணுங்க. அவ்வளோ கொடூரமானதெல்லாம் அனுபவிச்சாச்சு. அந்த சிந்தனையை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் ஜாப்பா இருந்தோம் சார், ஃபைட் மாஸ்டர். அவர் லேட்டாக வந்தாரெல்லாம் கவனிச்சிருக்கீங்க. அவர் ஏன் லேட்டாக வந்தாங்க எனக்கு தெரியும். அவர் ஆடி வச்சு அங்கேருந்து காரில் நிற்பார், காரை வச்சுட்டு உள்ள அவங்க ஆளுக்கு இருப்பார். இங்கே பொண்ணு கேட்பார், ஆரம்பிச்சாச்சு. ஸ்டேஜில் யார் யார் இருக்காங்க, இதே விஐபி இருக்காங்க, அதை விடியா லேடிஸ் எத்தனை பேர் இருக்காங்க சார்? லேடிஸ் யாருமே இல்லை, வெறும் ஜென்ஸாக இருக்காங்க. இது போர்மா நம்மனு யோசிப்பார் சார். ஒரு லேடிஸ் தான் ஹீரோயின். ஆள் எப்படி இருக்கு? பரவாயில்ல போகணுமா யோசிப்பார் சார். 2 ஹீரோனே 2மே பார்க்குறதுக்கு லட்சமாக இருக்குது. சரி வந்துடுறியா? இன்னைக்கு அதே மாதிரி கேட்டுக்காரு, எத்தனை பேருண்டு சார்? ஸ்டேஜ் ஃபுல்லாக லேடிஸாக நிறைஞ்சிருக்காங்க சார். வந்துடுறியா? இருக்கா வந்து ஸ்பீட் ஆகி எப்போ துண்டு போட்டு தச்சு வருங்க பக்கத்தில் இடம் சீட்டில். அவர் இளமைக்கு காரணம் தெரியல சொன்னாங்க இல்லையா, அவர் இளமைக்கு காரணம் இதுதான். எங்கே லேடிஸ் அதிகமாக இருக்குமோ அங்கே போய் ஐக்கியமாக இருப்பார். அப்போ ஏன் இளமை இறந்த மாதிரி இருக்காது? ஓகேவா சார்? இயக்குனர் வசந்த் சார், அவர் வந்து கேள்வி கண்மணி, நீ பாதி நான் பாதி இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி படம் தான் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். இப்படி படம் பண்ணி ஜெயிக்கணும் முடிவு பண்ணேன். விதி விடலை. வேற உள்ள 60 ட்ரெஸ் நான் ரோஜா பூ தூக்கணும்னு நினச்சேன். உன் கை கொத்து வராது, 60 ட்ரெஸ்ஸு திருப்பதியோட தூக்கணும். அப்புறம் சிவாசி வீடி, திருப்பதி லட்டு, பழனி பஞ்சாமிர்தம் போயிட்டுருக்கு. எனக்கு பிடித்த இயக்குனர் இல்லை சால்சு, அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச இயக்குனரில் ஒருத்தர் வசந்த் சார். நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் வேறு எந்த சிந்தனையுமே இருக்காது. டீ காஃபி கொடுத்தா அது குடிக்கிறது டீயா காஃபியாக கூட தெரியாது. முழுக்க சீனு, காஸ்டியூம், பேக்ரவுண்ட் கலரு எல்லாத்தையும் கவனிக்கிற இயக்குனர் அவர். சும்மா டைலாக்கு ஷார்ட் அவுட் இல்லை, பேக்ரவுண்ட் என்ன கலரோ அது அந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் கலர் ட்ரெஸ் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸில் மாற்றி தச்சு கொண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கிற டைரக்டர் வசந்த் சார்.
நம்ம அப்படி இல்லை, எதுவும் வெயிட் பண்ணுறது இல்லை, இருக்க வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் அவர் சிறந்த இயக்குனர் பேரில் வந்திருக்காரு. அவர்கள் வாழ்த்துக்கள். இந்த சிறிய படத்துக்கு வந்து வாழ்த்து வந்திருக்க அவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் தேன் முட்டாய் டைட்டிலுக்கு வருவோம். தேன் முட்டாயினாலே நிறைய கிளாஸ் பார்க்க ஞாபகத்துக்கு வருது. நான் ஸ்கூலில் படிக்கும்போது பொம்பளை பிள்ளை கரெக்ட் பண்ணுற ஒரே ஆயுதம் தேன் முட்டாய் தான். கரெக்ட் பண்ணுறது எனக்கு தப்பாக நினச்சிடாதீங்க. எங்கள் ஸ்கூல்லாம் பொம்பளை பிள்ளைலாம் ஜென்ஸ்ட்டு பேசவே மாட்டாங்க. ஆம்பளை பிள்ளை பேசுகிறதே தப்புன்னு நினைக்கிற ஒரு காலகட்டம். அப்போ தேன் முட்டாய் கொடுத்து பேசுறது தான் எப்படி இருக்கு அது உங்களுக்கு. நம்ம பாலிசி அது இல்லை. நம்ம பாலிசி நல்ல முறையில் நேர்மையாக தன்மையாக ரிலேஷன் பேசுகிறது தான். உங்கள் மாஸ்டர்லாம் வேறு ரேஞ்ச். இங்கே மாஸ்டர் பழகும்போது தெரிஞ்சது கரெக்ட் பண்ணுற மீனிங்கை. அம்மா இப்போ கரெக்ட் பண்ணுறதுனால பேசுகிறது தான். தேன் முட்டாய் டைட்டில் ரொம்ப உண்மையான டைட்டில். ஃபஸ்ட்டு இந்த ஹாலில் முதல்ல ஆடியோ சார் படம் தேன் முட்டாய். அந்த தேன் முட்டாய்ங்கிற ஒரு நல்ல பாசிட்டிவானதே இந்த ஹாலுக்கும் ஃபஸ்ட்டு வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் ட்ரெயிலர் பார்த்தோம். ஒரு யதார்த்தமான ஒரு சூழ்நிலையில் ஒரு நடக்கிற கதையாக இருக்குது. கபடி போட்டி, அப்புறம் 5 பசங்க லவ் எல்லாமே பார்க்கும்போது யதார்த்தமான கதையாக இருக்குது. கபடி போட்டு பார்க்கும்போது எனக்கு ஊரில் நானும் கபடி போட்டி நடத்தினவன். அவர் ரஜினி ரசிகனுடைய தலைவர்னா அவருடைய பிறந்த நாளைக்கு சுற்றி இருக்கிற 5 ஊரெலாம் சேர்த்து போட்டி நடத்துவோம். கரெக்டாக இதுலேயும் அந்த ரஜினி பேனர் இருந்துச்சு. பார்க்கும்போது எனக்கு உண்மையாக வந்துருச்சு. அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் சேவியர் டைட்டில் ஏற்ற மாதிரி எல்லா பாடலும் இனிமையாக இருந்துச்சு. அவருக்கு ஒரு வேண்டுகோள், சேவியர் சாருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், எல்லா படத்துலையும் அவங்க ஒய்ஃபை பாட வைக்க. அப்போ தான் வீட்டில் பேச்சு குறையும். அது டெக்னிக்கு அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே பாஸ்கர் இயக்குனர், ப்ரொடியூசர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை முதல்ல ஹீரோ நடிக்க வச்சு பைரவ் என்ற திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் பெயர் பாஸ்கர். திரும்ப பாஸ்கர் உருவாயிருக்கார். இவரும் பெரிய இயக்குனராக சிறந்து விளங்கணும். அதே மாதிரி நீங்களும் ஒரு சூப்பர் ஸ்டார் உருவாக்குங்க. கண்டிப்பாக முடியும். அவர் ஆஸ்கார் ஆஸ்கார் மூவிஸ்ன்ட்டு முன்னாடி பெரிய பேனர் நிறைய படங்கள் எடுத்துருக்காரு. சிவகுமார்லாம் வச்சு தொடர்ந்து பெரிய ஆமாம் எம் பாஸ்கர் அவர் பெரிய ப்ரொடியூசராக விளங்கினார். இவரும் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டராக இருக்கார். 2 பாஸ்கர் மாதிரியே இவரும் பெரிய ப்ரொடியூசராகி பெரிய இயக்குனராக வரணும். இன்னொன்று, என்ன மாதிரி நிறைய இயக்குனர் ஊரை விட்டு வரும்போதே பாரதிராஜாவிடம் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து நடிச்சு வருவோம். இங்கே அவர் நேரம் பார்க்க முடியாது, பேச முடியாது. வேறு எங்கேயும் சேர்ந்து இப்படி வந்துடுவோம். அங்கேயெல்லாம் என்னை பார்த்து நான் அப்படி வந்தேன். அவரை சேர முடியல. அந்த வேலை எனக்கு தோல்வி. ஆனால் பாரதிராஜாவுடைய உதவியாளராக அங்கேயே ஜெயிச்சிருக்காரு அவர். அவர் அந்த விஷயம் பார்க்க தெரிஞ்சது, அவர் டச்லாம் தெரிஞ்சது. தேன் முட்டாய் மிகப்பெரிய வெற்றி அடைந்து நடித்த நடிகர்களுக்கும் டெக்னீஷியனுக்கும் பேரும் புகழும் பெற்று தர ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.